one test, every moment has happened. Indian batters are united at Manchester in second innings of India's batting. So, lots of things discuss about this fourth test of England versus India. So, India வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் இது பண்ணாங்க. ஸோ had a good start for team India. ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணேன். நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்தால் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு லஞ்சுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் 76 ஃபார் நோ லாஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ராகுலோட விக்கெட் விட்டதுக்கப்புறம் வந்து ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணார். அண்ட் தென் சாய் சுதர்ஷனுக்கு ஒரு அனதர் சான்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் கருண் நாயர் இந்த ஒரு டெஸ்ட்டில். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு நல்லாவே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இது பண்ணார். அதுக்கப்புறம் சுப்மன் கில்க்கு அந்த ஆஃப்டர் செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் கன்சிக்யூட்டிவ் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் கன்சிக்யூட்டிவ் இன்னிங்ஸில் ஒரு ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் சுப்மன் கில். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் ஒரு பில்லியன் 50. ஸோ ரிஷப் பண்ட் பற்றி இது பண்ணால் கொஞ்சம் நிறைய பேசணும் இந்த டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும். பட் அதை பின்னாடி நான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் இது வந்து இல்லை ஒரு 358 அந்த மாதிரி அடித்தாங்க. இன் ரிப்ளை இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் டாப் 4 பேட்டர்ஸே ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோரை வந்து அடிச்சிட்டாங்க மாதிரி தான் சொல்லணும். ஒரு ஜாக் கிராலி அண்ட் பென் டக்கெட் ரெண்டு பேரோட ஸ்டார்ட் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங் ஒன்றா இருந்துச்சு. அண்ட் தென் ரியல் பேஸ்பால் இந்த ஃபோர்த் டெஸ்ட்டில் பார்த்தோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு தேர்ட் டெஸ்ட்டில் இங்கிலாண்டோட அப்ரோச் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது பண்ணாங்க. இந்த ஒரு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பால் ஒன்லேருந்தே அவங்களோட அந்த பேஸ்பால் அப்ரோச்சை தான் காட்டினாங்க. கிராலியாக இருக்கட்டும், பென் டெக்கெட்டாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே என்ன சொல்கிறது கம்ப்ளீட் பண்ணி ரெண்டு பேருமே யார் ஃபஸ்ட்டு 50 அடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டாக ஆடிந்தாங்க ரெண்டு பேருமே. ஸோ அவங்க ரெண்டு பேரோட நாக்ஸ் பார்க்கும்போதே ஐ திங்க் அப்போயே தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு லீடாக தான் இருக்க போகுது இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் வெயிட் பண்ணுதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணாங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேர் போகிற நல்ல ஒரு ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓலி போப் அண்ட் ஜோ ரூட் இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே பண்ணிட்டாங்க. ஸோ ஜோ ரூட்க்கு இன்னொரு மைல் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இஸ் த தேர்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் இன் டெஸ்ட் கிரிக்கெட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஸோ யாரை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க, ஒரு ராகுல் டிராவிட், குமார் சங்கக்காரா மாதிரி பிளேயர்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 ரன்ஸ் ஃபார் அவே டு கெட் த சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டு. ஸோ அதை பண்ணுவாரன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் டெஸ்ட்டில் வந்து ஒரு 15,000 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஸோ அதை ஜோ ரூட் பீட் பண்ணுவாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் போனோம். ஆல்மோஸ்ட் 13,000 ரன்ஸ் கிட்ட வந்துட்டார். ஸோ அவரோட ஒரு நாக் ஒன்று நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் பென் ஸ்டோக்ஸ் ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 5-4 ஒரு ஐ திங்க் ஒரு கேப்டன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இது பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 5-4 தென் செகண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 66 ரன்ஸ் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பிட் ஒரு இன்ஜுரினால் வந்து தி லெஃப்ட் இந்த ஃபீல்டு. அதுக்கப்புறம் அகெயின் வந்தார் தேர்ட் டேஸ் ஒரு எண்ட் ஆஃப் த பிளேயில். லைக் ஃபோர்த் டே பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் ஒரு பேட்டிங் டைமென்ஷனே வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு லியம் டாசன் வந்து ஒரு ரீசனபிளாக 26 ரன்ஸ் அடித்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைடன் காஸ் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு இந்தியன் பவுலர்ஸை செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஜஸ்பிரீத் பும்ராவில் பெருசாக எதுவும் பண்ண முடியும். ஏன்னா ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு ப்ரைம் பவுலர்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஜஸ்பிரீத் பும்ராலே பெருசாக எதுவும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ பென் ஸ்டோக்ஸ் ஒரு பில்லியன் 100 ஒரு இங்கிலாந்து வந்து ஒரு பெரிய ஒரு லீடுக்கு கொண்டு போச்சு. ஒரு 316 ரன்ஸ் அந்த மாதிரி ஒரு லீடுக்கு போனாங்க இங்கிலாந்து. ஸோ இந்த ரிப்ளை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது என்ன மாதிரியான அப்ரோச் பண்ண போகிறாங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ட்ராக்கு போகும் தான் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஆச்சு. ஸோ ட்ராக் ஆடுவாங்களா இல்லைனா வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடி ஒரு வின்னிங்க்கு போவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு இது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக். யசஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன் பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஃபார் கிறிஸ் வோக்ஸ். ரெண்டு பேருமே என்ன சொல்கிறது பேக் டு பேக் விக்கெட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியன் டீப் ட்ரபிள். ஸோ இது வந்து எப்படி வருவாங்க ஐ திங்க் ஃபோர்த் டேலே மேட்ச் முடிஞ்சிருமா, அதில் இந்தியா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து லைக் சேவியர்ஸ் மாதிரி வந்தாங்க ரெண்டு பேர், கேஎல் ராகுல் அண்ட் சுப்மன் கில். ரெண்டு பேருமே பாருங்கள் ஒரு பிரில்லியன்ட் பேட்டிங். கேஎல் ராகுல் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி கிரைசிஸ் சுச்சுவேஷனில் கேஎல் ராகுல் எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு டீமை வந்து கொஞ்சம் கம்பேக் பண்ணியிருக்காங்க. சுப்மன் கில் ஒரு லாஸ்ட் 3 இன்னிங்ஸ் ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு
கம்பேக் இன் ஸ்டைல் தான் சொல்லணும் சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவும் கரெக்டான டைமில் வந்திருக்கு. கேஎல் ராகுல் ஒரு 90 ரன்ஸ், ஒரு பில்லியன் 90, லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி தே டிசர்வ் வெல் டிசர்வ் 100. தென் சுப்மன் கில் தே மேட் இஸ் 100. ஸோ அந்த ஒரு 3 இன்னிங்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சுப்மன் கில்க்கு இந்த ஒரு 100 கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் வாஷி இந்த 2 பேரும் தான் இது பண்ணாங்க. ஸோ ரிஷப் பண்ட் வந்து ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த ஒரு டோல் இன்ஜுரியாக இருந்தாலும் ஆடுவாராங்க ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு டீமோட சுச்சுவேஷன் நமக்கு அந்த 4 days ஆஃப் பிளேயில் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ரிஷப் பண்ட்டில் பேட்டிங்க்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் நம்ம டீம் ரிமைனிங் ஆஃப் பேட்டர்ஸே முடிச்சிட்டாங்க. ஒரு சுப்மன் கில்லாக இருக்கட்டும், கேஎல் ராகுலாக இருக்கட்டும், ஒரு வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், அண்ட் தென் ஒரு ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், இவங்க 4 பேருமே ஆல்மோஸ்ட் டீம்ஸை வந்து அந்த ஒரு இதுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா அவங்களோட நாக்ஸும் வந்து இந்த ஒரு நேரத்தில் நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா 2 பேருமே ஒரு பில்லியன் ஒரு 100 அடிச்சாங்க, ஜடேஜாவும் சரி வாஷிங்டன் சுந்தரும் சரி. ஸோ ஜடேஜா இந்த ஒரு சீரீஸுக்கு கொஞ்சம் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காரு. லைக் செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட்டில் க்ரைசிஸ் சுச்சுவேஷனாக இருந்த டைமில் ஸோ அவர் தான் வந்து ஒரு பில்லியன் ஒரு 50 years அந்த மாதிரி அடிச்சது. ஸோ லாஸ்ட் டெஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் இந்தியா தோற்றுனாங்க. பட் ஒரு பிக் மார்ஜின் ஆஃப் டிஃபீட்டில் தோற்க வேண்டியதை வந்து ஒரு 20 runs ஸ்டார்ட்டில் டிஃபீட் ஆனதுக்கு ஒரு மேஜர் ரீசன் ஜடேஜாவோட அந்த பேட்டிங் தானே. வித்தவுட் ஜடேஜா அந்த டைமில் என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு இது வந்துச்சு ஜடேஜா பொறுத்த. வாஷிங்டன் சுந்தர், ஸோ 2 ஸ்பின்னர்ஸ் ஏங்கிற மாதிரி செகண்ட் டெஸ்ட்லேயே நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து இது பண்ணுற வாஷியும் என்ன சொல்கிறது, ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த பேட் நல்லாவே பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் 100 ஃபார் வாஷி. இதுக்கு முன்னாடி கேபாவில் ஒரு பெரிய நாக் ஆடினது நம்ம பார்த்தோம். வந்து இதே இங்கிலாண்டோட அகமதாபாத்தில் ஒரு 90s அடித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஃபஸ்ட் 100 அதுவும் ஒரு பிரில்லியன்ட் 100 வந்திருக்கு. ஸோ 2 பேர் பேட்டர்ஸும் ஒரு பிரில்லியன்ட் ஆடினாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராக்கு இது போச்சு. ஸோ அதுக்கு நடுவில் போய் நிறைய என்ன சொல்கிறது ட்ராமாஸ் அண்ட் நிறைய கான்வர்சேஷன்ஸ் நினச்சிங்க பிட்வீன் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜடேஜா. ஸோ பென் ஸ்டோக்ஸ் ட்ரா பண்ணிக்கலாமா அங்கே இதுக்கு வந்து. ஸோ அதெல்லாம் அந்த விஷுவல்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இந்த ஒரு பாயிண்ட்டோட முடிச்சு நான் இது பண்ணிக்கணும். ஒரு 2 பாயிண்ட்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரிஷப் பண்ட், ஹேட்ஸ் ஆஃப் மேன். சத்தியமாக என்ன சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா டேக் அபவ்ங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு டோ இன்ஜுரியில் வச்சுக்கிட்டு ஃபீல்ட்லேருந்து லீவ் ஆனார். அதுக்கப்புறம் செகண்ட் டேயில் வந்து ஒரு இதுக்கப்புறம் நொண்டிக்கிட்டே வந்தார். அதெல்லாம் வந்து லைக் இட்ஸ் அ ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அந்த கேம் மேலே இருக்கிற லவ் தான் இதெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன். ஸோ அதை வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணார் ரிஷப் பண்ட். ஒரு 50 அந்த ஒரு இன்ஜுரியிலே ஒரு 50 அடித்தார். அதெல்லாம் வந்து அமேசிங் ஒன். லைக் ராயல் சல்யூட் ஃபார் ரிஷப் பண்ட் அந்த இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 5th test இஸ் நாட் அவைலபிள் டோ இன்ஜுரினால. பட் எண்ட் ஆஃப் த 5th days பிளேயில் கூட லைக் பேட்டிங் தேவைன்னா வரலாங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி வரலை. அது வரைக்கும் என்ன சொல்ல இன்ஜுரி பெரிய இதுவாக இருக்கும்ல. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6 weeks ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதோட லீடாக இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, அவர் தமிழ்நாடு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் என் ஜெகதீசன் மேட்ச் இந்தியா கால். ஸோ ரிஷப் பண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக 5th test வந்து செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ ஒரு அமேசிங் மொமெண்ட் ஃபார் என் ஜெகதீசன் அண்ட் தமிழ்நாடு கிரிக்கெட் ஃபேன்ஸ். ஸோ நான் ஜெகிலாம் வந்து நான் வந்து ஒரு 2018 அந்த மாதிரி டைம்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டிஎன்பிஎல்ல இருக்கட்டும், ஒரு டொமஸ்டிக்கில் இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர் ஃப்ரம் த பேட் அண்ட் விக்கெட் கீப்பர் ஆல்சோ. 2 இதுலேயும் நல்லாவே பண்ணியிருந்தார். லைக் டொமஸ்டிக்லேயும் எஸ்பெஷலி ரஞ்சி ட்ராஃபிலாம் வந்து ஒரு நல்ல சீசனாக இருந்திருக்கு ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ சீசன்ஸாக. அண்ட் தென் ஒயிட் பாலையும் நல்லா பண்ணியிருந்திருக்காரு. லைக் ரீசெண்டாக ஒரு டிஎன்பிஎல்லேயும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா ஜெகதீசனுக்கு இது வெல் டிசர்வ் கால் தான் நான் சொல்லுவேன். பட் பிளேயிங்கில் அவங்க சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பிகாஸ் ஆஃப் த்ருவ் ஜுரல்ங்கிற ஒரு பிளேயர் வந்து அஹெடாக இருக்கார் சான்சஸ். ஏன்னா அது ஜெகதீசனை கம்பேர் பண்ணும்போது த்ருவ் ஜுரல் நிறைய ஓரளவுக்கு டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணும்போது ஜெகதீசனுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக சூஸ் பண்ணதே லைக் சத்தியமாக வந்து எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கேஎஸ் பரத் மாதிரி பிளேயர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஒரு கேஎஸ் பரத்தாக இருக்கும், இஷான் கிஷன் மாதிரி பிளேயர்ஸ்க்கெலாம் போயிருந்துருக்கலாம். பட் அதெல்லாம் தனி ஜெகதீசனுக்கு போயிருக்காங்கிறது சத்தியமாக எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருந்திருக்கு. ஸோ கன்கிராட்ஸ் ஜெகினா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ட்ரீம்க்கு அப்புறம் ஒரு கால்
ஒரு இந்தியன் டீம் கால் லைக் இன்கேஸ் பிளேயிங் லெவல் நான் கன்ஃபார்ம் ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட் ஃபேனை நான் சத்தியமாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். லைக் அது நடக்குமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் நடந்தால் இட்ஸ் a very happiest moment for Jaggi and the entire Tamil Nadu cricket fans. So that's all guys. Let's see in the 5th test review.